இதா மாஃபியா. ஓகே. ஒன்றும் பாடல அப்படி பார்த்துடலாம். இப்போது நீங்கள் தான் நைட் டைமு ஜேகே உங்களை போட்டு அடிச்சிருப்பான் இல்லையா? ஸோ கை காலெல்லாம் வலிக்குது, செம்மையாக வலிக்குது. அதை விட உங்கள் ஸ்டொமக் ரொம்ப வலிக்குது. நீங்கள் உங்கள் ஸ்டொமக் பிடிச்சிட்டே உங்கள் காரில் வந்து ஏறி உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள் விக்கை ரிமூவ் பண்ணி போட்டுட்டு உங்கள் சீனியருக்கு ட்ரை பண்ணுறீங்க. அவன் எடுக்கவே மாட்டேன்றான், பார்க்குறான். ஓகே. எனக்கு தெரிஞ்ச அவள் சிக்கி கிட்ட மாட்டிட்டு இருந்திருப்பா. ஸோ அதனால தான் இப்போ கால் பண்ணுறான். இதுக்கப்புறம் அவளை சேவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவனுக்கு 2 பேருமே காலை எடுக்கவே மாட்டேன்றாங்க. நீங்கள் ஓகே சார், ஒர்க் பண்ணியிருப்பாங்க போல், அதான் டயர்டில் தூங்குறாங்க. டைம் என்னாச்சா அப்படி சொல்லிவிட்டு வாட்சை பார்க்குறீங்க. 12 o'clock அப்படி இருக்கு. சரி, ஓகே, தூங்கிட்டுருக்காங்க போல். அம்மா வலிக்குது, முதல்ல ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களால் கார் ட்ரைவ் பண்ணவே முடியல. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டரோட ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. பிகாஸ் வெளியே எங்கும் போக முடியாதா? சரி, ஓகே, அக்கா இருப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவள் டியூட்டி முடிஞ்சு இப்பயும் கிளம்பிட்டா. ஸோ உங்கள் அக்காவோட ஃப்ரெண்டு உங்ககிட்ட இப்போ தான் சொல்கிறாங்க, ஆமாம்ல அக்காவுக்கு இப்போ டியூட்டி முடிஞ்சிருக்கோம் அப்படி திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ஓகே அக்கா இல்லைனாலும் பரவாயில்ல, அக்காவோட ஃப்ரெண்ட் தானே அப்படி சொல்லிட்டு அவகிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறீங்க. சேம் டைம் இங்கே உங்கள் வீட்டில் ஜியா அவள் ரூமில் படுத்துட்ருக்கா. வியோட தாட் வருது. அது வந்து அடுத்த செகண்ட் அவள் ஓகே ரூமில் இருந்தால் தானே இவன் வரான் அப்படி திங்க் பண்ணிவிட்டு விண்டோவில் லாக் பண்ணி அவள் உங்கள் அம்மா அப்பாவோட ரூமுக்கு போயிட்டா. வி கண்டினியூஸாக கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், எடுக்கவே மாட்டேன்றா. சைலண்டில் போட்டுட்டு பில்லோ கீழே மொபைல் வச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்டா. பிகாஸ் வி ஹைட்டில் ஏறி நின்றுட்டுருக்கான். விண்டோ ஓப்பன் பண்ணுவா, அதனால அங்கே நின்றுட்டுருக்கான். இவன் தெருக்கிற மாதிரியே இல்லை. அவன் பாக்கெட்டில் இருந்து கண் எடுத்து விண்டோவில் இருக்க அந்த கண்ணாடியை உடச்சிட்டான். இந்த சவுண்ட் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, கேட்குது. ஏய் ஜியா, ஏதோ உங்கள் ரூமில் தான் ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் தள்ள அப்படி சொல்லிட்டு எழுந்துக்க வராங்க. நீங்கள் உங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் நடுவில் வந்து படுத்துட்ருக்கீங்க. நீ தள்ளுடி, என்னை விடுடி. அம்மா அங்கே பூனை இருக்குது, அதுதான் ஏதோ பண்ணியிருக்கோம், அதனால தான்மா நான் இங்கே வந்து பயந்துட்டு உட்காந்துட்ருக்கேன். போக்காத்த, எதுவாக இருந்தாலும் மார்னிங் பார்த்துக்கலாம். பூனையா? நம்ம வீட்டில் எதுடி பூனை? அது 2 days எங்கேருந்து வருதுன்னு தெரியல, விடுமா, மார்னிங் பார்த்துக்கலாம் இப்படி சொல்லி நீங்கள் உங்கள் அம்மாவை படுக்க வச்சிட்றீங்க. திரும்ப உங்கள் அப்பாவை பார்த்தா அவர் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டுருக்காரு. சரி சொல்லிட்டு நீங்களும் அமைதியாக படுக்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்திருக்குது வி தானே, நீங்கள் வெளியே போலியே. ஸோ வி அந்த மிரர் உடைச்சிட்டு எட்டி பார்த்தா உள்ள யாருமே இல்லை, செம்ம கண்டாயிட்டான். ரிட்டன் போயிட்டான் வீட்டுக்கு. நெக்ஸ்ட் டே ஜியா என்ன வாயன் எங்கே தான் போனான், நைட்டு கூட வரல, அம்மாக்கிட்ட ஏதோ சொல்லி சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டா அவங்க அம்மாவோட ரூமில் இருந்து நைஸாக வெளியே போகும்போது ஜியா நல்லா அப்படியே நிற்கிறா. வயனாங்க, எனக்கு தெரிஞ்சு அவன் நைட்லாம் வரலன்னு நினைக்கிறான். இல்லைம்மா, ஸ்டேஷனில் ஏதோ ஒர்க்குன்னு சொல்லிட்டு இருந்தா, தோ இப்போ கால் பண்ணுறேன். வர வர அவள் எங்கே போகிறா என்ன பண்ணுறான்னு கூட தெரிய மாட்டேங்குதோ. ஏய், உங்கள் ரூமில் பாய்ஸோட கிளாத்லாம் பார்த்த மாதிரி இருந்தது. அம்மா என்னம்மா விளையாடுறீங்க, பாய்ஸோட கிளாத்தா? அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு வந்துட்டுருங்க. பிகாஸ் உங்கள் கிளாத்லாம் நீங்கள் தான் வாஷ் பண்ணிப்பீங்க. ஸோ அதை பால்கனியில் காய வைக்கும் போது உங்கள் அம்மா பார்த்துட்ருக்காங்க. ஏதோ இப்போது உங்கள் அம்மா கிட்ட சமாளிச்சுட்டா உங்கள் ரூமுக்கு வரீங்க. கண்ணாடி பீஸ்லாம் உடஞ்சிருக்கு, தெரிஞ்சிருச்சு அவன் தானே. பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கல, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி டஸ்ட்பினில் போட்டு இதுக்கப்புறம் இந்த ரூமுக்கே வரக்கூடாதோ, டெய்லி இதுக்கப்புறம் அம்மா கூட தான் படுக்கணும் அப்படி திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. அங்கே ஜியா என்னன்னு தெரியல, நைட்டு ஸ்டேஷனில் ஏதோ ப்ராப்ளம் சொல்லிவிட்டு உன் தங்கச்சி இங்கே வா அடி வாங்கிட்டு வந்து படுத்துட்ருக்கா, தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏய் என்னடி உளற, பீஸாதவா இங்கே
அப்படி சொல்லிட்டு அவ கூட்டிட்டு போயிட்டு காட்டுறா. ஏய் இவன் என்னடி அதான் கையில அப்படி சொல்லிட்டு உங்க கையை பிடிக்கிறா. வலிக்குதுச்சியா. நான் நீ சீக்கிரமா வருவான்னு நினைச்சேன். ஏன் நீ கால் பண்ணா எடுக்கவே இல்லை? நீங்க தான் சைலண்ட்ல போட்டு வச்சிருப்பீங்களே. அது எல்லாம் ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால தான் சைலண்ட்ல போட்டிருந்தேன். நீ கால் பண்ணது எனக்கு தெரியல, நான் ஒன்றும் மொபைல் எடுக்கல. சரி, எனக்கு ஸ்டொமக் வலிக்குது, கொஞ்சம் என்னன்னு பாரு. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேன். அப்படி சொல்லிட்டு உங்கள் ஷர்ட்டை கழட்டி உங்கள் சிஸ்டர் பார்த்துட்ருக்கா. ஏய் ஸ்டேஷனில் ஏதாவது ப்ராப்ளமா? என்னடி இதோ யாரோ அடித்த மாதிரி இருக்கு. அடித்ததில்ல, குட்டியா ஆக்சிடெண்ட். போட்டன்னு வை, எனக்கு தெரியாதா? இத்தனை பேரை ஹேண்டில் பண்ணியிருப்பான். என்ன ஆச்சு? அதுதான் உனக்கு தெரியும்ல. இங்கே பாரு, நான் ஒரு போலீஸ், அது மட்டும் இல்லை, இப்போ நான் ஸ்பையா. மண்ணாங்கட்டி, இதுக்கப்புறம் நீ அங்கே போகவே கூடாது, புரியுதா? இல்லையா தாத்தா, எனக்கு வலிக்குது, கொஞ்சம் செக் பண்ண. அப்படி சொல்லிட்டு இருக்க அவளும் செக் பண்ணிட்டு இருக்கா. ஓகே, டேப்லெட் கண்டினியூ பண்ணா. எனக்கு தெரிஞ்சு ஸ்கேன் பண்ணிக்கலாம். பட் பெயின் வராதுல்ல? டேப்லெட் கண்டினியூ போட்டாதான் பெயின் வராதோ. இதுக்கு தான் என் அக்கா வேணுங்கிறத. அப்படி சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஒரு மாதிரி இருந்ததா. நீ வந்த உடனே தான் எனக்கு இதுவாக இருக்கு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் தூங்கட்டுமா? இப்போதைக்கு உனக்கு தூக்கம் தான் வேணும், படுத்துக்கோ. இப்படி சொல்லிட்டே இருக்க. மேம், நீங்கள் சர்ஜன் பண்ணணும்ல, ஸோ டைம் ஆகிடுச்சு, போகலாமா? ஓகே, நான் வரேன். எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சர்ஜரி இருக்கு, ஸோ நான் போயிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ தான் அவள் சர்ஜரி முடிச்சுட்டு அவள் கேன்டீனில் வந்து உட்காந்துருப்பா. ஸோ எந்த டைம் உள்ளே பூந்துட்டான். அவனுக்கு ஓவரா ஜெலசி. பிகாஸ் இன்னொருத்தன் உங்கள் கையை பிடிச்சிட்டு இருக்கிறத அவனால் பார்க்க முடியல. செம்ம காண்டில் அவன் கன்லாம் எடுத்து வச்சுட்டு மான்ஸ்டர் மாதிரி கத்திட்ருக்கான். இங்கே ஒரு பாயத்தில் அவனுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்க எல்லாருக்கும் முன்னாடியும் இவ என் பொண்டாட்டி, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இவளை டச் பண்ணுறது என்ன? இவன் மூஞ்சுக்கு முன்னாடி எவன் பேசுறது பார்த்தாலும் எவனா இருந்தாலும் கொன்னுடுவேன். அப்படி சொல்லிட்டு தரன்னு கையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போயிட்டே இருக்கான். எல்லாரும் அவங்க 2 பேரும் பார்த்துட்டே இருந்தா, நீங்கள் மட்டும் என் கையை விடுங்க, என் கையை விடுங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? வலிக்குது. இப்படி நீங்கள் அவன்கிட்ட கத்திக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. அவன் உங்களை இழுத்துட்டு போயிட்டு வெளியே அவன் கார் இருக்கு, அவன் காரில் பிடிச்சி உங்களை தள்ளி விடுறான். நீங்கள் அந்த காரில் போய் முட்டிக்கிட்டு வெளில வந்து திரும்பி வலிக்குது, ஏன் இப்படி பண்ணுறீங்க? அப்படி நீங்கள் பேச வரத்துக்குள்ள அவன் கழுத்து பிடிச்சி பேக்லேயே புஷ் பண்ணி காரில் உங்களை லாக் பண்ணுறான். கழுத்து வலிக்குது. கையெடுங்க. நீங்கள் இப்படி திணறீங்க. அவன் உங்களை பார்த்துக்கிட்டே, ஏய் நான் உங்ககிட்ட அன்னைக்கு என்ன சொன்னேன்? எனக்கு வலிக்குது, கையை எடுங்க. உன்கிட்ட நான் அன்னைக்கு என்ன சொன்னான்னு கேட்டான். எனக்கு எதுவாக இருந்தாலும் ஆன்சர் பண்ண சொன்னா. ஏய், இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் இந்த மாதிரி கேட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட கேட்டான். தப்பு தான். ஏன் தப்பு தான்? உன்கிட்ட அந்த வேர்ட்ஸ் கேட்டிருக்கவே கூடாதோ. இப்படி சொல்லிட்டே அவன் உங்கள் கழுத்துலேருந்துலாம் கையெடுத்துட்டான். நீங்கள் இருப்பிக்கிட்டே உங்கள் முன்னாடி நின்னா கத்திட்டுருக்க. நீங்கள் உங்கள் கழுத்தில் ஒரு கை வச்சுக்கிட்டே அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. பயமாக இருக்கு. இங்கே பாருங்க, எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க? சத்தியம் எனக்கு தெரியல. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. லைட்டாக திரும்பி உங்களை பார்த்துட்டே இருக்கான். ப்ளீஸ், உங்கள் லைஃப் ஸ்டைல் வேணாம், என்னோடய லைஃப் ஸ்டைல் வேறு. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க.
விட்டுருணும்மா. அப்போது இதான் உங்கள் ஆன்சர். எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை. உங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது. அந்த ஃபீல் உங்ககிட்ட வரவே இல்லை. இப்படி நீங்கள் அட்டிக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. அவன் ஏய் போது நிறுத்தம். இப்போ நீ என்ன சொன்ன? உங்களை எனக்கு பிடிக்கல. ஓ, ஃபைனலாக உன்னோட டிசிஷன் இதுதான். உங்களை எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். சரி, ஓகே, என்ன உனக்கு பிடிக்கல, ஓகே. அண்ட் தென் எனக்கு ஒன்றா மட்டும்தான் பிடிச்சிருக்கு, புரியுதா? இதுக்கப்புறம் படுத்தா உன் கூட மட்டும்தான் படுப்பேன். உன்னை தாண்டி என் மைண்டுக்குள்ளே வேற எந்த பொண்ணும் வரல. இருந்திருக்கேன் உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி, பட் இப்போ ஒரு வாட்டி உன்கிட்ட சொன்னேன், உனக்கு மறந்துருச்சா? என்ன ஏதுன்னு தெரியல. உன்னோட ஆன்சர் நீ சொல்லிட்ட, பட் என்னோட ஆன்சர் நீ தான் என் பொண்டாட்டி. உன்னை டச் பண்ணணும், டெய்லி டச் பண்ணணும், புருஷனாக டச் பண்ணணும். வா போலாம். இதுக்கப்புறமும் என்னால் வெயிட் பண்ண முடியாது, போ வண்டியில் ஏறு. அப்படியே சொல்லிட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணி ஏறு. வியடா ஒரு பயத்தோட அவனை பார்த்துக்கிட்டே, எங்க எங்க கூப்பிட்டீங்க? கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓ. அதை நான் சொன்னேன்ல, எனக்கு உங்களை பிடிக்கல, பட் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குட்டி. என் ரசகுல்லா, நீ தான் என் பொண்டாட்டி. வண்டியில் ஏறு. இங்கே பாருங்க, வண்டியில் ஏறுன்னு சொன்னான். அவனை பார்த்துட்டே இருக்கீங்க, பயமாக இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் பிடிக்கல சொன்னால் அவன் விட்டுருவான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ என்ன மாதிரி பண்ணுவான்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்கல. வண்டியில் ஏறவே தயங்கிக்கிட்டே அப்படியே நிற்கும் போது அவன் கண்ணை ஏன் பண்ணி ஏறுல அமைதியாக நீங்கள் ஏறி உட்காந்துக்கிறீங்க. அவன் அவனோட சீட்டுக்கு வந்து கார் எடுக்கிறான். இங்கே பாருங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? வாயை மூடும். எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். உன்கிட்ட வந்த ஃபீல் எனக்கு ஃபீல் ஆகலை. ஓகே ஓகே, எனக்கு புரியுது. இப்போ நீங்கள் சொன்னீங்கள்ல அந்த ஃபீல், எனக்குமே அந்த ஃபீல் வரணும், எனக்கு வரல. அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. அவன் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கான், நீங்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் அமைதியாக உட்காந்துட்ருக்க. கீழே இறங்க. நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க. கீழே இறங்குன்னு சொன்னேன். அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க, இறங்கவே இல்லை. கண்ணை எடுத்து இறங்குறியா? போட்டு தள்ளட்டுமா? முடியாது. ஷூட் பண்ணுறதுங்களா? ஷூட் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சாகலாம். ஒரு பயத்தோட கையெல்லாம் நடுங்குது. ஷூட் பண்ணாலுமே ஓகே. கண்ணை மூடிட்டு அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. ஓ ஹே, எனக்கு பொண்டாட்டி ஆகிறத விட நீ சாகலாம் டிசைட் பண்ணிட்டியா? அமைதியாக இருக்கீங்க. எங்க ஒன்று தெரியுமா ஜியா? கண்ணை தர. அமைதியாக இருக்கீங்க. கண்ணை தரேன்னு சொன்னேன். லைட்டாக கண்ணை திறந்து அவனை பார்க்குறீங்க. இப்படி நீ சொல்கிறேன்னா ஓகே, உன் உயிர் மேலே அந்தளவுக்கு உனக்கு அக்கறை இல்லைன்னு தெரியும். பட் என்னை பற்றி உனக்கு இன்னும் முழுசாக தெரியலன்னு நினைக்கிறேன். உங்கள் அம்மா ஏதோ ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதான்னு நினச்சேன். இப்பயும் அங்கே தான் செய்கிறாங்களா என்ன? ஒன்றும் இல்லை, நேற்று தான் போய் பார்த்துட்டு வந்தான். அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த கம்பெனி நேர்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். கண்ணு 2 பெருசாகிடுச்சு. அண்ட் தென் உங்கள் அப்பா எங்கேயோ ஒர்க் பண்ணுறாரு, ஏதோ லோ கம்பெனியில். சேல்ரி கூட உனக்கு சாரி உங்கள் அப்பாவுக்கு ஏதோ பெருசாக கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? அவனே பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் ஏதோ ஸ்டேஷனில் ஏதோ எடுபடி வேலை செய்கிறா.
அண்ட் தென் ஏதோ ஒரு மாஃபியா ஷூட் அவுட்டு. எனக்கு தெரிஞ்சு 10 டேஸாக வீட்டில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த ஷூட் அவுட்டுக்கு பயந்து. அப்படி தானே? பிகாஸ் அப்படி தான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 10 டேஸாக நீங்கள் ஸ்பையாக இருக்கிறது யாருக்குமே தெரியல. இந்த ஷூட் அவுட்டில் பயந்து இந்த பொண்ணு வீட்டிலே இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் வி கேதர் பண்ணியிருப்பான். பட் உங்களை பார்த்துருக்க மாட்டான் இல்லையா? ஸோ இப்போ உங்கள் அக்கா கிட்ட நீயே இவ்வளோ அழகாக இருக்கன்னா, பட் உன் தங்கச்சி எவ்வளோ அழகாக இருப்பா? சொல்லி வாய மூடுறான். ஓகே ஓகே ஓகே, கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே அப்படி சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இறங்குறீங்க. அப்படி வா, போக என்னை பற்றி புரிஞ்சுப்பேன். உள்ளே போ. மெதுவாக நடந்து உள்ளே போகிறீங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணி வச்சுருக்கான். உங்களை பற்றினது எல்லாத்தையுமே அக்யூரேட்டாக புட்டு புட்டு வைக்கிறான். பட் இதில் நீங்கள் இன்னும் ஒர்க் பண்ணுறீங்க, அது மட்டும் தெரியல. அது வரைக்கும் ஓகே அப்படி திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் அவ்வளோ காட்ஸு. டே சொன்னதில் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? எல்லாம் பக்கவாக இருக்குது சார். யான் எஸ் சார். ஜேகேக்கு தெரியுமா? எஸ் சார். ஓ காட், அவனை எப்படிடா நான் சமாளிப்பேன்? இல்லை சார், நீங்கள் அர்ஜெண்ட்டாக கூப்பிட்டீங்க. ஸோ சார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் இல்லையா? சார் ரீசன் கேட்டார். உங்களுக்கே தெரியும்ல சார்கிட்ட போய் சொன்னால் பிடிக்காதுன்னு. அதனால தான் சார். டேய் போங்கடா, என் உயிரை வாங்க போகிறான். அப்படி வி திங்க் பண்ணிகிட்ருக்க இந்த டைம் ஜிகே கிட்டே இருந்து விக்கு கண்டினியூஸாக கால் வந்துகிட்டே இருக்கு. பார்த்தாச்சு. ஓகே யான், என் மொபைல் பிடி. ஏன்ட்டு கொடுக்குறான். அட்டன் பண்ணாதான் நான் உன்னை நேரில் வந்து சமாளிச்சுக்கிறேன். ஷோர் சார். அண்ட் தென் எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களே? இங்கே வாங்க சார். அவன் கூட்டிகிட்டு போகிறான். வி உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். அங்கே போனால் மேரேஜ் செட்டப் நடந்திருக்கு. எதுவுமே பேசலை, எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்ட் வந்திருக்கான். யார் இவனுங்க? மல்ல மாடு மாதிரி உங்களை சுற்றி அத்தனை பேர் நின்றுட்டுருக்கானுங்க. எவனையுமே உங்களுக்கு தெரியல, எல்லாருமே உங்களை தான் பார்த்துட்ருக்கானுங்க. நீங்கள் உங்கள் கையை பிடிச்சிருக்கா இல்லையா? ஸோ அந்த கையை பார்த்துட்டு தேம்பிக்கிட்டே இருக்கீங்க. அவன் உங்களை பார்த்து இன்னும் 10 மினிட்ஸ் தான் பேபி, இதுக்கப்புறம் நீ என் பொண்டாட்டி ஆகிடுவா அப்படி சொல்கிறான். உங்கள் கண்ணை டைட்டாக மூடுறீங்க. கொஞ்ச நேரம் தான் அவனுக்கும் உங்களுக்கும் கல்யாணமே முடிஞ்சிருச்சா. நீங்கள் தேம்பி அழுதுட்ருக்கீங்க. அவன் தாலிலாம் கட்டி முடிச்சுட்டு உங்கள் மேலேருந்து கையை எடுத்துட்டு, எத்துக்கிட்டே இப்படி அழுற? என்ன ஹாப்பி டியர்ஸா? எதுவுமே பேசல. ஈவன் அவனை பார்க்க கூட இல்லை. அவன் சரிவா பேபி வீட்டுக்கு போகலாம் உங்கள் கையை பிடிக்கிறான். இன்னும் உங்களுக்கு பக்குன்னு இருக்கு. யான் எஸ் சார். சரி ஓகே, எல்லோரையும் கிளியர் பண்ணிட்டோம். எங்கேருந்து முதல்ல கிளம்புங்க. ஜேகே கிட்ட போ, எதுவும் ஒளறி வைக்காத. எஸ் சார். அவனும் அங்கேருந்து கிளம்ப வி கார் எடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து தான் ஸ்டாப் பண்ணுறான். பேபி இறங்க. நீங்கள் எந்த இடம் அது கூட பார்க்கல, அமைதியாக கீழே இறங்கி நிற்கிறீங்க. பிகாஸ் ரோபோ ஆயிட்டீங்க. அவனோட சீட்லேருந்து இறங்கி உங்ககிட்ட வந்தா டீப்பாக கிஸ் பண்ணுறான். எதுவுமே பண்ணலை, ஸ்டோன் மாதிரி அப்படியே இருக்கீங்க. கிஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டண்ணா உன்னை என் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பேன். ஏற்கனவே உன்னை ஃபோர்ஸ் பண்ணி என்னை கல்யாணத்தை பண்ணிட்டேன்னா, ஸோ என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு பண்ணா கண்டிப்பாக உன்னை ஏதாவது பண்ணி வச்சிருவான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக. பட் எனக்கு அது மட்டும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எனக்கு வேண்டாம். நீ ஏன் கொடுக்கணும்?
அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அப்படியே சொல்லிவிட்டு உங்களை விட்டுட்டு அவன் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். வீட்டில் யாருமே இல்லை. அம்மா இல்லை, ஆஃபீஸ் போயிட்டாங்க. அப்பா இல்லை, அவரும் ஆஃபீஸ் போயிட்டாரு. நீங்கள் மெதுவாக நடந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் ரூமுக்குள்ளே வரீங்க. உங்கள் பெட்டில் உட்காந்து கதறி கதறி அழுவுறீங்க. பிகாஸ் எவன் தெரியல, அவன் கூட உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? யாரு, எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான், நல்லவனா கெட்டவனா தெரியாதா? ஈவன் அவன் பேர் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? பட் அவன் உங்களுடைய புருஷன், கட்டி விட்டுருப்பான் இல்லையா? ஸோ அந்த தாலியை பிடிச்சிட்டு தேம்பி தேம்பி கதறி கதறி அழுறீங்க. இந்த டைம் ஏதோ நடக்கிற மாதிரி அந்த சவுண்டு கேட்குதோ. அலறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜியா லிசன் பண்ணுறா. ஏ ஜியா, வீட்டுக்கு வந்துட்டியா நீ? இப்படி கூப்பிட்டுக்கிட்டே நீங்கள் உள்ளே வரீங்க. இவன் ஹாஸ்பிட்டலில் தானே இருந்தா, இங்கே என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அவளுடைய கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அந்த தாலியெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு கவர் பண்ணிட்டோம். பயன் உள்ள வா. நீங்களும் மெதுவாக நடந்து பெட்ரூமில் வரீங்க. ஏண்டி என்னடியே ஆச்சா? உன்னை ஹாஸ்பிட்டலில் தேடிட்டு ரூம் ஃபுல்லாக தேடிட்டு நான் வரேன் அப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்து பெட்டில் வந்து படுத்துட்டீங்க. அவன் என்ன பேசுவாரான் அது கூட காதில் வாங்கல. பிகாஸ் அந்த அளவுக்கு தான் உங்கள் பாடி இருக்குது. அமைதியாக வந்து படுத்துட்டீங்க. பட் அவன் ஓகே ஓகே தெரியக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாது, யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, நம்மளுக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு ஒரு பெண்ணை வச்ச அந்த தாலியெல்லாம் உள்ளே போட்டு கவர் பண்ணிக்கிட்டு யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படி உங்கள் மனசுக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கிறீங்க.